வணக்கம். இன்றைக்கி ஆலிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் ரவுண்ட் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸில் டீட்டெயிலாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ப்ரஷ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. நம்பர் 8 ரவுண்ட் ப்ரஷ் சிந்தட்டிக் ஹேர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்ட்ரோக்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் எல்லாம் பார்த்துருக்கீங்க, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த வீடியோவில் ரவுண்ட் ப்ரஷில் எல்லா ஸ்ட்ரோக்ஸையும் நம்ம வந்து டீட்டெயிலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரஷில் எப்படி டிப் பண்ணணும் பெயிண்ட்டை, அந்த எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரை பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கை பற்றின டெக்னிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லெசனாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரஷில் ஃபுல்லாக வந்து இந்த ப்ளூவை வந்து லோட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் இந்த ஷாம்பு இது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக ஒயிட் வந்து டிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ப்ளூ இருக்குது, டிப்பில் வந்து ஒயிட் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் நீங்கள் போடும்போது ப்ரஷ்ஷை நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் வேணும். மறுபடியும் காட்டுறேன். ஒயிட் டிப்பில் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே இந்த ப்ரஷ் ஃபுல்லாக ப்ளூ பெயிண்ட் இருக்குது, இந்த ஒயிட் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக்கோட லைன்ஸ் காட்டும். சப்போஸ் நீங்கள் மிஸ்டேக் விட்டுருந்தீங்கன்னா கூட இந்த ஒயிட் லைன்ஸை வச்சு உங்களோட ஸ்ட்ரோக் கரெக்டாக தப்பா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் நம்ம ஷார்ட்டில் போட்ட அதே ஸ்ட்ரோக் சேம் தான். இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், மறுபடியும் போடுறேன். இப்படி லிஃப்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்ட்ரோக்ஸ் கரெக்டாக தெரியும். இந்த ஒயிட் லைன் கரெக்டாக வர்றது வரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்தது காட்டுறேன். எல்லாத்துலேயுமே மறுபடியும் நீங்கள் வந்து இந்த ப்ளூவை வந்து நல்லா லோட் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு லைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். லைட்டாக ஒரு தின் ஸ்ட்ரோக் இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டு வாங்க. இது எப்போவுமே ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே போடுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் நிறைய பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் பெண்ட் பண்ணி போடலாம். சேம் இது தான். டிப் வந்து இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி புஷ் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இதுவும் ஒரு பெட்டல். எவ்வளோ முடியுதோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே கற்றுத்தரேன். இப்போ இது லெஃப்டில் வரணுன்னா லைட்டாக அப்படி வச்சுட்டு நல்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணணும். இது லெஃப்ட் ஸ்ட்ரோக். இப்போ இது பண்ணும்போதே நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் தான். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் மினிமம் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், இதே ரைட் லெஃப்ட். இப்போ இதில் ஒயிட் இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எடுங்க, பெயிண்ட் எடுத்துகிட்டு அழகாக புஷ் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்துட்டு சேம் அதே ப்ரஷில் ஸ்ட்ரோக் கொடுத்தனால ஒயிட் வந்து அதில் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கிளியராக உங்களுக்கு புரியும். இவ்வளோதான். இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரோக் முடிக்கணும். அதுக்கப்புறமா லைன்ஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு தெரியணுன்றக்காக லைட்டாக ஒயிட் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், சும்மா இப்படி தின் லைன்ஸ். இப்போ பாருங்கள், அடுத்தது அதே லைன்ஸ் இப்படி போகும்போது அதிலிருந்து பிரான்ச்சஸ். நம்ம வீடியோவில் வந்து பிளாக் சார்ட்டில் ஃப்ளாட் ப்ரஷில் உங்களுக்கு சேம் ஸ்ட்ரோக்ஸ் வந்து நான் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி பிரான்ச்சஸ் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் நீங்கள் வந்து லீவ்ஸ் ஃபில் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு
பார்ட் 1 2 எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இதே இது லீவ்ஸை வந்து இப்போ இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஒரு லீஃபாவோ பெட்டலாவோ எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ப்ளூ நல்லா லோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒயிட் வந்து டிப்பில் எடுத்துட்டு, இப்போ இந்த ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தோம். அந்த ஸ்ட்ரோக் எப்படின்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு கமா போட்டுட்டு இந்த கமா பக்கத்திலே டவுனில் ஒரு சின்ன கமா போட்டு சேம் பாயிண்டில் கொண்டு வாங்க. எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்களோ அதே இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதுக்கு உள்ள இன்னொரு ஸ்ட்ரோக் சேம் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே. இப்போ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே இது லெஃப்டில் போடும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு வாங்க. மறுபடியும் ப்ளூ லோட் பண்ணிக்கோங்க, ஒயிட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இங்கே உள்ளேருந்து ஸ்ட்ரோக் கொண்டு வரும்போது கரெக்டாக எந்த இடத்துல என் பண்ணிங்களோ அதே இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இவ்வளோதான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேர்ள் கொடுத்துட்டு வந்து இப்படி தின்னா முடிங்க. இது வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வரும். இங்கே பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரே ஒரு பெட்டல் பார்க்கலாம். இதில் எது வேணால் எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வரோம் இல்லையா. அதுக்கப்புறமா சேம் அதே ஸ்ட்ரோக்கு இப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஒரு லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ லெஃப்ட் போட்டிருக்கோம், சேம் அதே ஸ்ட்ரோக்கை லைட்டாக இப்படி ரைட்டில் ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டலாக வரும். இதே இதை நீங்கள் ப்ராடாக கூட கொண்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ சேம் பெட்டலை நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஒன்று போடுறோம், அப்புறம் அதே இது இப்படி ரைட்டில் ஒன்று போடுறோம். சேம் ஸ்ட்ரோக் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதே இது கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்துடணும். இதை இந்த சைட் ப்ராடாக்கணும்னா இப்படி கொண்டு வந்து சேம் பாயிண்ட்டுக்கு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி ப்ரஷ் ஸ்ட்ரோக் வந்தாலும் கரெக்டாக அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டல் ரெடி ஆயிரும். இப்போ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதெல்லாம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி வரப்போகிற ரவுண்ட் ப்ரஷ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகழகான போர்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கிளாஸஸும் எடுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்ட் ஒர்க்ஸும் பண்ணி சேல் பண்ணலாம். Hi friends, now what you are seeing is the painting sent by Macalyn from Aruba. Hi Macalyn, thank you so much for following the fish painting, and I am glad you have done it with perfection. God bless you and your family.